தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று கோலாகல கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து வீடுதோறும் பொங்கல் வைத்து வழிபாடு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு காலை 8 மணிக்கு தொடங்கியது. போட்டியில் பங்கேற்ற 1000 காளைகள் 900 மாடுபிடி வீரர்களுக்கு அனுமதி. பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நமது வேளாண் கலாச்சாரத்தில் வேரூன்றியுள்ள மக்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் திகழ்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியை முரசு கொட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரையாட்டம், கலையாட்டம் என பாரம்பரிய நிகழ்ச்சியுடன் தொடங்கியது திருவிழா. மகரவிளக்கு பூஜையையொட்டி சபரிமலையில் பிம்பசுத்தி பூஜைகள், சுத்திகிரியை பூஜையையும் நடத்தினார் தந்திகிரி கண்டரோ. மகா கும்ப மேளாவை முன்னிட்டு கங்கை யமுனை சங்கமிக்கும் இடத்தில் குவிந்துள்ள பக்தர்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பொங்கலன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். பொங்கலன்று நடைபெறவிருந்த UGC நெட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் நடைபெறும் தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என UGC தகவல். லோக்ரி விழாவில் சொக்கப்பனை போன்று அடுக்கப்பட்ட கட்டைகளுக்கு நெருப்பு மூட்டிய பிரதமர் மோடி. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பாரம்பரிய பாடல்களை பாடி கலைஞர்கள் நடனம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.